ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஎன்டெட் சைக்காலஜியில் முக்கியமான ஒரு 30 வினாக்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளியற்ற சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை இவான் இல்லிச். மாணவர்கள் பாதியில் நிற்பதை கண்காணித்து குறைக்க அனைவருக்கும் கல்வி இயக்கம் பயன்படுத்திய முக்கிய உத்தி என்னென்னா கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு. இதை எமிஸ் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் இப்போ ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள பற்றின லிஸ்ட் வந்துடும். அதில் அவங்க இன்றைக்கி வரலை அப்படின்னா நம்ம 2 நாள் அவங்க கண்டினியூவாக லீவ் போடுறாங்க அப்படின்னா ஏன்னு சொல்லி நம்ம இதில் நம்ம அப்டேட் பண்ணணும். அதுதான் இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் பயன்படுத்திய முக்கிய உத்தி அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் அஞ்சல் வழி கல்வி முறையை விரிவுபடுத்த மிக தீவிரமாக பரிந்துரைத்த முதன்மை குழு என்ன அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு. இயர் 1964 to 66. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாருங்க, கரும்பலகை திட்டம். ஃபர்ஸ்ட் இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அதில் இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்னால் இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும். குறைஞ்சபட்சம் இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கணும், இவ்வளவு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கரும்பலகை திட்டம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு தொடக்க பள்ளியிலும் குறைந்தபட்சம் எவ்வசதிகள் இருக்க வேண்டும் என நிபந்தனை 2 வகுப்பறைகள் 2 ஆசிரியர்கள். கண்டிப்பாக ஒரு பள்ளி அப்படின்னா குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் இல்லை, குறைஞ்சபட்சம் 2 டீச்சர் இருக்கணும், 2 கிளாஸ் ரூம் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஆரம்ப கல்வி கற்ற முதியோர்கள் மீண்டும் எழுத்தறிவற்றவர்களாக மாறுவதை தடுக்க கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னன்னா தொடர்கல்வி திட்டம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் உயர்கல்வியை எளிமையாக்க 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட முதன்மை தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். இது 1985ஆம் ஆண்டு நிறுவியிருப்பாங்க. இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி கரும்பலகை திட்டம் பார்த்தேன் இல்லைங்களா, அதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் குறைந்தபட்ச உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் மத்திய அரசு திட்டம் என்னென்னா கரும்பலகை திட்டம். அடுத்தது பாருங்கள், அறிவொளி இயக்கம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் எழுத்தறிவின்மையை தொடங்கப்பட்ட மக்கள் எழுத்தறிவு இயக்கம் தான் என்னென்னா இந்த அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேசிய எழுத்தறிவு இயக்கம் எந்த வயது வரம்பிற்குட்பட்ட முதியோர்களின் எழுத்தறிவின்மையை நீக்க தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 15 முதல் 35 ஆண்டுகள். அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் தேசிய முதியோர் கல்வி திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கு மாற்று வாய்ப்புகளை வழங்க வடிவமைக்கப்பட்ட நெகிழ்வான கல்வி முறை முறைசாரா கல்வி அப்படிங்கிறாங்க. முறைசாரா கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் டேபிள் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு நாளைக்கு 8 பீரியட் அப்படின்னா இந்த பீரியடு இந்த டைமிங்கில் நம்ம இந்த சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஷெட்யூல் இந்த முறைசாரா கல்வியில் கிடையாது. இந்த முறைசாரா கல்வியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இதில் உதாரணமாக இந்த முறைசாரா கல்வியில் நம்ம எக்ஸாமு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிகிரி அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கைத்தொழில்கள் கற்றுக் கொடுப்பாங்க இல்லைங்களா. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டெய்லரிங்காக இருக்கட்டும், இல்லை கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த முறைசாரா கல்வியில் தான் அடங்கும். அடுத்தது பாருங்கள், முறையான வகுப்பறை சூழலில் கால அட்டவணையை பின்பற்றி வழங்கப்படும் கல்வி முறை. இப்போ இது முறை சார்ந்த கல்வி. நான் சொன்னேன் இல்லைங்களா, டைம் டேபிள் படி நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்து நம்ம கல்வி கற்றோம் அப்படின்னா அது முறை சார்ந்த கல்வி. கிளாஸ் ரூம் இல்லாமல் நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய தளர்வுகளை பயன்படுத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது முறை சாராத கல்வியில் வரும். மாண்டிசோரி குழந்தைகள் இல்லம் இத்தாலிய மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காசோடை பாம்பினி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன ஆரம்ப கல்வியின் தந்தை என பரவலாக அங்கீகரிக்கப்படும் கல்வி சிந்தனையாளர் யார் அப்படிங்கிறாங்க. பெஸ்டலோசி. ப்ரோபெல்லின் கூற்றுப்படி மழலையர் பள்ளியில் ஆசிரியர் எதற்கு ஒப்பானவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோட்டக்காரர். ஒரு கார்டன், அந்த தோட்டக்காரர் எப்படி தோட்டத்தை பராமரிப்பாரோ அந்த மாதிரி தான் மழலையர் பள்ளியில் ஆசிரியர் அதுக்கு ஈடானவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபெல் சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள்,
கலை மற்றும் அறிவியல் குறித்த ரூசோவின் கல்வி கட்டுரை பிரான்சில் எந்த அகாடமியில் விருது பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரூசோவோட கட்டுரை பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுலேயே 2 கேள்வி வந்திருக்கு. ரூசோவோட கட்டுரை என்னென்னா கலை மற்றும் அறிவியல் குறித்த கல்வி கட்டுரை. இது வந்துட்டு எந்த அகாடமியில் விருது பெற்றிருக்கு அப்படின்னா பிரான்ஸில் டிஜோன் அகாடமி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பெஸ்டலோசி தனது கல்வி சிந்தனைகளை விலக்கி எழுதிய அடிப்படை நூல். இந்த பெஸ்டலோசி இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் வந்துட்டு நவீன ஆரம்ப கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அவர் வந்துட்டு கல்வி சிந்தனைகளை வந்துட்டு நல்லா எலாபரேட்டாக ஒரு நூலில் சொல்லியிருப்பார். அந்த நூல் வந்து என்னென்னா லியோனார்ட் அண்ட் கெர்ட்ரூட். அடுத்தது பாருங்கள், புகழ்பெற்ற ஜனநாயகமும் கல்வியும் என்ற நூலை எழுதியவர்னா ஜான் டூயி. அடுத்தது பாருங்கள், அனைத்து கல்வியும் மனித இனத்தின் சமூக உணர்வில் தனிநபர் பங்கேற்பதன் மூலமே தொடர்கிறது என்று கூறியவர் ஜான் டூயி அப்படின்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மனித கற்றல் மற்றும் வளர்ச்சி அமைப்பு குறித்து புரோபெல் முன்வைத்த அடிப்படை கொள்கை என்னென்னா வளர்ச்சி வழி கல்வி. அடுத்தது உளப்பகுப்பாய்வு சித்தாந்தத்தின் தந்தை என்று அங்கீகரிக்கப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த உளப்பகுப்பாய்வு அப்படின்ற மாதிரி உள்ளம் மனது இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் வருவார். அதே மாதிரி இயற்கை பற்றின தத்துவமாக இருக்கட்டும், இயற்கைன்ற பேர் வந்ததுன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ரூசோ தான் வருவார். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரியல ஆன்சர் அப்படின்னாலும் இது ஞாபகம் வச்சு நீங்கள் டிக் பண்ணிடலாம். கேட்டல் விவரித்ததை போல நிலையான மற்றும் அளவிடக்கூடிய நடத்தை கூறுகளை மையமாக கொண்ட அணுகுமுறை என்னென்னா பண்புக்கூறு அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுமையின் வகைப்பாடு அணுகுமுறை வரலாற்று ரீதியாக யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிப்போக்ரட்டிஸ். தனிநபர் உளவியல் என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் ஆட்லர். வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூயி மற்றும் கில்பார்ட்ரிக் ஆகியோர் எந்த கல்வி தத்துவத்தின் முன்னோடிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயன்பாட்டு கொள்கை. இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரக்மாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், சிக்மண்ட் ஃப்ராய்டு அறித்துயில் அதாவது ஹிப்னாட்டிக் முறையை அறிமுகப்படுத்த காரணம் என்ன அப்படின்னா மனநல பாதிப்புகளை குணப்படுத்த. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுனா முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, மனம் உள்ளம் இந்த மாதிரி வந்ததுனாலே சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் வருவாருன்னு. ஸோ அந்த ஹிப்னாட்டிக் அறிமுகப்படுத்துறதுக்கான ரீசன் என்னென்னா மனநல பாதிப்புகளை குணப்படுத்த அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆளுமை மதிப்பீட்டிற்கு பயன்படும் ரோர்சாக் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஹெர்மன் ரோர்சாக். பேர்லேயே இருக்குது பாருங்கள் ரோர்சாக் மைத்தட சோதனை அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், அருவருப்பான குணம் என கருதப்படுவது என்ன அப்படின்னா பொறாமை தான் அருவருப்பான குணம்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். மற்றபடிக்கு பயமாக இருக்கட்டும் இல்லை மகிழ்ச்சி இது எதுவுமே வந்துட்டு இந்த கேரக்டரிஸ்டில் வராது. மனவளர்ச்சி என்பது மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.